பரிதாரத்தை பூசிக்கொள்ள என் சுவாமி, என் சாணி, என் பிராணநாதா, என் பிராணநாதா. என வாழ்த்துங்கள் என் சுவாமி. என்னமே புது மாடல் இனிமே வீட்டுக்காரலாம் மேனு கூப்பிடுவோம். ஆசா கூப்பிடுறாங்க பாரு. மாமா அண்ணே சில்லுன்னு குது பனி பெய்யுது இல்ல. சரி, எங்களுக்குள்ள ஒரு 1000 இருக்கும். ஒரு 500 குடு. என்னத்துக்கு? ஒரு குவார்டர் ஆச்சு பத்து தூங்க. எனக்கு தெரியும் ஏன் துப்பு பண்ணு. வாயில வச்சுக்கிட்டு துப்பி அதம். அது வேற கோட் நம்பருங்க. நீ தப்பா நினைக்காத. அது கோட் நம்பர் பேங்க்ல நம்பர் போற மாதிரி அது. சரியா? கொஞ்சம் சந்தோஷமா 4 மாசம் போது வந்திருப்பா. ஜாலியா இரு. நம்ம சாப்பாடு ரெடி பண்றேன். பிரியாணி, குசுகா, பிரெட் ரைஸ். ஆர்டர் பாவனை எப்படி இருக்கு பாருமா. சொல்லு. பிரியாணி, குசுகா, பிரெட் ரைஸ். அதெல்லாம் செய்யுது. சரி, நம்ம ரெடி பண்றேன். சட்டின்னு பேசுங்க வந்துடுறேன். சரி சரி. பாத்தியா சூடகுறாரு. சூட்டு தனிச்சிடு போட்டா மீச தூக்கினுக்கு இது பாரு. திரும்ப பத்துக்குன்னு இருக்கணும் மீச. அது வட்டா கொஞ்சமா நான் கை வச்சா மாமா ராணி. ஐயோ நாங்கிட்ட கரும்பு பயிரலாம். ஐயோ எறும்பு துண்டு போச்சு. கரும்பு பயிர எறும்பு. ஆமா, கலகா நாத்து விட்டு இருந்தங்க. கட்டெரும்புலாம் வந்து துண்டு போச்சு. கரும்பு நாத்து விடுவா. எப்படி கலக்கா நாத்து கரும்பு விதை என்ன போட்ட? கரும்பு நாத்து எறும்பு கூட நாட்டுல இருக்கிற மிருதங்கம் தாளம் பொட்டி எல்லாம் வந்து நாட்டுல இருக்கிற பயில ஆயிடுச்சு. ஏன் தாளத்தை அப்படிலாம் வரல? அது இல்ல விழால வருது பாதலாம். நீங்க நாயகரை காப்பி ஆத்துற அம்மா. என்ன டீயாவது ஆத்துங்க. டீ தான் குறையில்லாம குடுத்துருக்காங்க. அது குறையில. ஏண்டா குறையில எத்தனை சக்காத்து பத்தா? எங்க அம்மா தான் 11 மாசம் சுமந்து பெற்றார்கள். 10 மாசம் தான். ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. உம்மால தள்ளி வச்சிருக்கணும். எங்க அப்பன்னு தள்ளி எங்க தெரியல எத்தி நாயாவை தள்ளி வச்சான். சிங்கம் பரம்பரை தொடப்ப கட்டிலே அடிப்பேன். கரும்பு நாத்தா கலக்கடா தூக்கி வச்சிருந்தானா. எப்படிடா நீதான் அவர் பாவாடை தூக்கி பாயலாம். இல்ல காலை புடிச்சு பாடு. நீங்கள் இடக்கூடிய பயிர்களை அனைத்து காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து ஆமாங்க. குடி வைக்கலே. நாட்டுல இருக்கிற மிருகத்தெல்லாம் ஓட்டி போய் காட்டுல விட்டு வந்துடணும். காட்டுல விடணும். ஆமா. சரி, இருந்தாலும் இனி முதல் கொண்டு நீங்கள் வரி கட்ட வேண்டியதே கிடையாது. அப்படியே ஆஹா வரி மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. இருந்தாலும் அது கேஸ் கூட தள்ளிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஏறிக்கிட்டே போகுது கேஸ் வேலைதான். என்ன செய்வது? அது எப்படி நடக்குமோ அப்படிதான். நகை கடன் கூட தள்ளுபடி பண்ணா நல்லா இருக்கும். நான் பண்றேன்டா. நகை வேலை கொஞ்சமா தான் இருக்குது. அவன் 20,000 30,000 வச்சுக்கலாம். தள்ளுபடி வரும். தள்ளுபடி தான் கொடுக்கலாம். ஆமா, ஏழை மக்களுக்குலாம் தள்ளுபடி கொடுக்கலாம். இந்த வாட்டி நகை தள்ளுபடி வராது. ரேட் அவ்வளவு போய் மனசு வச்சுனா தள்ளி போடலாமா? உண்மையிலே சொல்றான். தள்ளுபடி வரும் எத்தனை பேர் எத்தனை வயசு வந்துக்கிறாங்க தெரியுமா? இதுக்காக வைக்கிறாங்க. கணக்கே கிடையாது. ஏழை மக்கள் கிடையாதுமா. கொஞ்சம் சரி வீட்டுக்கு ஒருவர் ஏற்பாடு செய்யுங்க. அனைவரும் சென்று காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை அழித்து விட்டு அந்த வேடுவரெல்லாம் வர சொல்லிடுறோம். வேடுவரெல்லாம் எல்லாம் கட்டப்பெல்லாம் தூக்கிட்டு வருவோம். கட்டப்பெல்லாம் எதுக்கு வேடு? அடியுதுங்க. ஆளுக்கு ஒரு ஆயுதம். சரி, ஆகட்டும். சென்று புறப்படலாம். ஆகட்டும் ஐயா. நான் எப்படி தனியா இருக்கிறது? இல்ல நான் இங்க இருக்கிறேன். நீ போய் வா. சரி. அலங்காரி எங்க பேரமா இருக்கிறாங்க. இட்டும் போ.
உங்க பேர் மாதிரி இருக்காங்களா? ஆமா ஆமா சரி சரி பேர் என்ன? நிறைய பேர் இருக்கிறாங்க. காளி ஆதி. பேர் மாதிரி. அடுத்தது அது உணாத்திருக்கிற வேலு காளி காளி வேலு. இவங்களை இருவரையும் அழைத்து சொல்லுங்க. அவெல்லாம் பார்த்தனா அதுவே ஓடிடும். காளி வேலு உணாத்திரும். சரி அலங்காரி, உனக்கு துணையாக இவனை அழ விட்டு போகிறேன். நான் சென்று வரட்டுமா நண்பா? நான் போறேன். சென்று வரட்டும். அலங்காரி பாய் பாய். நான் போய் வண்டி திரும்பி வந்தா என்னங்க என்ன ஆச்சு? தெரியல நம்ம வந்துட்டாரா துட்டு செலவு ஒண்ணுமா கூகுள் பிள்ளைல அனுப்பிட்டா ஒருவேளை என் தங்கை நான் நினைத்தது போல் வந்தால்னா அறுசுவை உணவை கொடுத்து அரண்மனை தங்கை அம்மா பத்தி தெரியாதா தாராளமா போடுவாங்க முந்தானி எனக்கு தயிர் சோறு போட்டாங்க மயிர் மயிரா உண்ணாச்சுங்க நீ அரை போய் சாப்பிட்டு பூனைக்கு எடுக்காம துண்ணுடுவ. 5 நாள் தயிர் நல்லா புளிச்சு போயிருந்து போட்டா என்ன கட்சி ஆகும் பூனைக்கு வச்சிருக்கிறாங்க சாப்பாடு அதை போய் சாப்பிட்டு எங்கிட்ட சொன்னா தானே ஞாபகம் இல்லாத சாப்பிட்டு எடுத்து கூத்துட்டு இருக்கிறாங்க எங்கிட்ட எது கிடைக்கூடாது எடுத்து கடிச்சிடுறேன். இல்ல அவர் பாதுகாப்பாடுறாரு. என்னங்க எனக்கு சாத்துக்கோடி கிரிக்கெட் பால் இதெல்லாம் பார்த்தனா கட்சி துண்ணுடுவோம் சொன்னுவிடா. எனக்கு அப்படி ஒரு வேலையை நாட்டு நான் வந்துட்டாங்கன்னா அம்மா அதை குறை எப்படி தீர்த்து அனுப்புறோம் நான் தீர்த்து அனுப்புறேன் போய்வேன். போயிட்டு வரமா பாத்து அப்பா பாத்துக்குவேன். என்ன சொல்றாரு அது இல்லாத நான் வர சொல்ல ஏதோ கனவுக்குன்னு பேசுறீங்க. ஐயோ குட்டி டாபரு தேவடியா சரி விடு. அதோ என் நாத்தனா இருக்கல என் நாத்தனா ஆமா ஏதோ பஞ்சத்துல தலைவரி கோலத்துல அங்கிருந்து இங்க வரா மாதிரி இவரு கனவு கண்டுக்கிறாரு. கனவு என்னம்மா பூச்சி உள்ள பூச்சா எனக்கு தெரியும் இது போல நான் எத்தனை பூச்சி சாப்பிட்டு தெரியுமா வைட்டமின் சத்துமா அது சில பேர் தெரியும் வைட்டமின் சத்து சத்தியமா சொல்ற அப்படித்தான் இருக்கும் உடம்பு சூப்பராக நாளைக்கு பாரு அருமையா இருக்கும் உடம்பு இதெல்லாம் நான் கூட அப்படியே முன்னு முயங்குவேன். அது முதல்ல கூட இல்லையா தொண்டையான போயிடுச்சு. தொண்டையாண்டா உள்ள போயிடும் அது போயிடும் சூப்பர் அது போச்சுன்னா சும்மா இருக்காது உள்ள இருக்கிற பூச்சிலாம் துண்ணுக்குடும் அது அது துண்டு அது பேர்த்துக்குச்சுன்னா இல்ல துண்டு பின்னாடி வந்துடும் போது 4000 ரூபாய் 5000 போகுது கரண்ட் பில் அது இல்லடா அப்படி என் நாத்தனா எப்படி வருவா? ஓ ஆமா கனவு தானம்மா கனவு தானே வந்த காலத்துக்கு பார்த்துக்கலாம் விடு சரிப்பா அது சரிமா வேட்டை முடிச்சு காட்டுல இருந்து வந்துக்கிறாரா? ஆமா ஆமா ஏறி பாரு ஏறி பாரு ஏறி பாருங்க. ஓ மாடி மேல ஏறி பாருமா நீ வேற ஏறி பாரு ஏறி பாரு வராரா பாரு அதெல்லாம் கொண்டாது ஏழு ஒன்றே பார்த்துக்கலாம் பிடிச்சிக்கிறாங்களா துட்டு முதல்ல ஒன்று வந்துச்சு 800 ரூபாய் கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க இது முடிச்சுன்னா இன்னும் 800 ரூபாய் எழுதிவாங்க ஒன்னும் தெரியலடா நீ நல்லா தெரியாமா